வணக்கம் தலைவா. இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங். ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க இந்த நத்திங் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி சில விமர்சனத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிட்டு கீழே லைக் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அண்ட் சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே என்டர் ஆகிடுவோம். நத்திங் இது பார்த்தீங்கன்னா லண்டனை சேர்ந்த ஒரு டெக்னாலஜி கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பெனி யாரால பில்டு பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரல் பே அப்படிங்கிறவர். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒன் பிளஸோட கோ ஃபவுண்டராக இருந்தார். லேட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் விட்டு வெளியே வந்துட்டு நம்மளே ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இதுதான் இந்த நத்திங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமஸ் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐபாடோட இனோவேட்டரான டோனி பெடல் அண்ட் ட்விட்சோட கோ ஃபவுண்டரான கெவின் லேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியோட்டோட சிஇஓ ஆன ஸ்டீவ் ஹஃப்மேன் அண்ட் ஃபேமஸான யூடியூபரான கேசே நெஸ்டாட் அப்படிங்கிறவரு. இவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 25/2021 அது பிப்ரவரி மந்த்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு இயர்போனை பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. இயர்போன் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ள நல்லாவே சேல் ஆச்சு அதுக்கப்புறம் சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கிளிம்ஸ் பாத்தீங்கன்னா விட்டதுதான் பாத்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு நான் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்க நேரத்துல தான் பாத்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 1 அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த போன்ல அப்படி என்னதான் ஸ்பெசிபிகேஷன் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துருவோம். ஓகே, இந்த போனோட ஒரு ஸ்பெக்ஸை நம்ம பார்த்துருவோம். இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 6.55 இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் 50 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் ஆஃப் ரேம் உங்களுக்கு வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா 8GB அண்ட் 12GB வேரியன்ட் ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஃபோனோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4500 mAh பார்த்தீங்கன்னா பேட்டரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா Android 12, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நத்திங் OS அப்படிங்கிற OS பற்றி இவங்களே கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இதோட சிப்செட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 77 8G அப்படிங்கிற ஒரு சிப்செட் பாத்தீங்கன்னா இந்த போன்ல கொடுக்குறாங்க. அண்ட் இந்த போன்ல பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல மெமரி கார்டு ஸ்லாட் கொடுக்கவே மாட்டாங்க. இந்த போன்ல பாத்தீங்கன்னா சுத்தமாவே பாத்தீங்கன்னா மெமரி கார்டு ஸ்லாட் அப்படிங்கறது ஒன்று கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா இந்த போன்ல இருக்கிற இன்டர்னல் மெமரி எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே நீங்க 8GB RAM வேரியன்ட்ல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 128GB பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. அதே 8GB RAMல பாத்தீங்கன்னா 256GB ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12GB RAM வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 256GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருது இந்த வேரியன்ட்ல அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக் பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அண்ட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமெட்ரி அண்ட் கைரோட் காம்பஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஸ்கிலோமீட்டர் கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ரிமூவபிள் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மொத்தம் 2 வேரியன்ட்ல கிடைக்குது. ஒன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் வேரியன்ட்ல கிடைக்குது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிளாக் வேரியன்ட்லயும் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா 32,000 ரூபாய் இந்த போன் சொல்றாங்க. ஓகே, 32,000 ரூபாய்க்கு இந்த போன் வர்த்தா அப்படிங்கறத நான் சொல்ல மாட்டேன். நீங்களே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு OLED டிஸ்பிளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த போனோட லுக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என் மனசுபடி இது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிசைன் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் தோணுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிளோட டிசைனை பாத்தீங்கன்னா அப்படியே சுட்டு பாத்தீங்கன்னா இவங்க போனுக்கு வச்சிருக்காங்க. ஆப்பிளே இதையும் பாத்தீங்கன்னா பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியாது. அந்த ஆப்பிள்ல என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போன்ல பாத்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இருக்கு. அதுல இல்ல அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆப்பிள் ஐபோன்ல பாத்தீங்கன்னா பின்னாடி ஆப்பிள் லோகோ கொடுத்திருப்பாங்க. இதுக்கு ஆப்பிள் லோகோ கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லலாம். மத்தபடி பாத்தீங்கன்னா இதையும் ஆப்பிளையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும்.